பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். நீ உட்கார்ந்துட்டு இருக்க, ஒரு நியாயம் இருக்கு. உன் புருஷன் வரல, இன்னுமே ஏன் என்ன உட்கார வச்சிட்டு இருக்க? இன்னும் நான் யார் கூட பேசிட்டு இருக்கிறது? உன் கூட தான் பேசணும். அஜித் அண்ணாதான் சொல்லிருக்காங்கல்ல வந்துருவாங்க. அப்புறம் என்னடி இன்னும் வரலையேடி? நான் வேணா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரட்டுமா? யாரு காண போனா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு? நீ காண போக போறியா? நானே காண போறேன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? உள்ள உட்காந்து பயந்துட்டு இருக்கேன். உன் புருஷன் வரணும். உன் புருஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவோமா? கொஞ்ச நேரம் வாயை க்ளோஸ் பண்றீ. சரி, இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? அவர் என்ன காணுமே, அதுதான் என் பிரச்சனையே. அந்த அவரு சீக்கிரமா வந்துருவாருடி. ஒரு டைம் கால் பண்ண, கால் எடுக்கலல்ல. சரி, அதுக்கு அதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்டி. எனக்கு தூக்கம் வருது மேடம், நீங்க வேணா வெயிட் பண்ணுங்க. நான் தான் முழிச்சிட்டு இருக்கல, கொஞ்ச நேரம் முழிச்சிடுறேன். உனக்கு வர வேலை வெட்டி இல்லாம முழிச்சிட்டு இருப்பேன். எனக்குமா? ஆமாமா, மேடமுக்கு நிறைய வேலை இருக்குல்ல. அருணை பார்க்கணும், அருணை கரெக்ட் பண்ணு. இப்ப போய் தூங்கணும், அருண் கனவுல வருவாங்க, இதெல்லாம் பார்க்கணும்ல. எம்மா தாயே, நான் தூங்கல, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். மேடம் நீங்க போங்க, நீங்க போய் அருணை கனவுல பார்க்கணும்ல. அப்புறம் என்னாலதான் பார்க்க முடியல, என்னாலதான் அருண் கரெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு நான் பண்றேனோ இல்லையா? நீ நல்லா பண்றேடி. அந்த விஷயத்த யோசிக்க கூட இல்ல. ஆனா நீ யோசிச்சு சொல்ற பத்தி அப்பப்ப இடையில இல்ல மேடம் தானே சொன்னீங்க எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு. ஆமாமா, நிறைய வேலை இருக்கும். போய் கனவுல காண வேணாமா? நீங்க கிளம்புங்க, என் புருஷன் தானே, நான் வர வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. வாயை உடச்சு கையில கொடுத்தாலும் கொடுத்துருவேன் பாத்துக்கோ. அப்புறம் நானா சொன்னேன்? நீ தானே சொன்ன எனக்கு நிறைய வேலை இருக்குடி, உனக்கு வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்துட்டு இருப்பேன்ல, அதனாலதான் சொன்னேன். கிறுக்கி, நீ இங்க பேசுறதுலாம் ஓகே. காலேஜ் முன்னாடி அருண் முன்னாடியே பேசுற பத்தியா? நீ அருண் முன்னாடி அருணை பத்தி பேசுறதா தப்பு, உன் கனவை பத்தி பேசுறதுல தப்பு இல்ல. நீ வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்ட. உன்கிட்ட தெரியாம சொல்லிட்டேன்டி. சொன்னதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்க பத்தியா? அந்த கனவு எதுக்கு வந்துச்சுன்னு நான் அதுல இருந்தே வெளியில வரல. இதுல நீ அடுத்த வேற சொல்றியா? உனக்கு தெரியல, நீ காதலிக்கிற, அதனாலதான் கனவுல வந்தாங்க. அப்ப மேடம் காதலிக்கலையா? அதனாலதான் குரு கனவுல வரமாட்டேங்கிறாரோ? மென்டல், எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சோ கனவுல வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா உனக்கு, நீ என்ன அருணை லவ் பண்றடி? நான் வேணா சொல்லட்டுமா அருண் கிட்ட? நான் வேணா ஒரு செருப்பால அடிக்கட்டுமா? சும்மா இருக்கவங்கள கூட காதல் உருவாக்கி விடுறதே நீயா தான் இருப்ப போலடி. நான் பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன். காதல் காதல் காதல்னே சொல்லிட்டு. சப்போஸ் நான் காதலிக்கலன்னு என்ன பண்ணுவ? நீ லவ் பண்ணாம போ. இன்னும் என் குரு வரல. அத நீ உன் புருஷன் கிட்டதான் கேட்க. என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஒரு போன் அடிச்சாலும் சொல்ல மாட்டாரா உன் புருஷன்? ஏன்? அவர் ஏதோ பிஸியான வேலையில இருந்திருக்கலாம்ல. ஆமா, இருந்திருக்கலாம். போன் அடிச்சு சொல்லியிருந்தா நேரம் போய் தூங்கிருப்பேன், நீயும் போய் தூங்கிருப்பல. நீ கத்தாம பேச. அப்பா அம்மா யாராவது எந்திரிச்சு வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். அட, நம்ம மைனால இந்த பக்கம் வந்திருக்கு. மைனா, என்ன ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? போய் இன்னும் தூங்கலையா? இல்லம்மா, வீட்டை எவனாவது திருடிட்டு போயிட்டானா, அதான் காவலுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்ன விளையாண்டுட்டு இருக்க ஐஷு? போய் தூங்க போ. சரி, ஓகே, நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீ நேரத்துல இங்க எந்திரிச்சு போற? பேய் மாதிரி எதுக்குடி உலாவிட்டு இருக்க? என்ன பிரியா, நைட்டு 12 மணிக்கு தான் பேய் உலாவும், இது கூட தெரியாதா உனக்கு? ஆனா மணி இப்ப 12. கேக்கி, அது ஒண்ணும் இல்ல, பக்கம் பக்கம் வந்துருச்சுல 12 மணி, அதனாலதான். ஆமாமா, என்ன இந்த பக்கம் என்ன வேணும்? தண்ணி குடிக்கதான் வந்தேன், எனக்கெல்லாம் எதுவும் வேணும். ஓ, வேணாம்மா, சரி, ஓகே ஓகே. போய் தூங்க வேண்டியதான, மணி 10 ஆயிருச்சு. இன்னும் அவங்க கணவர் வரலையா, அதுக்காக வெயிட்டிங். யாரும் வரல. பைத்தியமா நடிக்கிறாளாடி. தெளிவானோட கணவர் வரலன்னு சொல்றேன். குரு மாமா இன்னும் வரலையா, அதுக்காக வெயிட்டிங். இல்லையே, அஜித்தனா சிம்ரன் நீ எல்லாம் வந்துட்டாங்களே. தெளிவாதனடி சொல்றேன் கிட்ட. அமைதியா இருடி. அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, இவங்க கொஞ்சம் வேலை இருக்கனால வரல. ஓ, அவங்களுக்காக வெயிட்டிங்கா? சரி, குருமாமா வரட்டும், நீங்களா போய் தூங்கலாம்ல. கதவை யாரு? பேய் வந்து 12 மணிக்கு திறந்துடுமா? ஓ, 12 மணி ஆயிருமா? இல்லையே, இப்ப நீ தானே சொன்ன ஐஷோ. இல்ல, இன்னும் போன் அடிக்கல. போன் அடிச்சாருன்னா எடுக்கணும்ல, அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை மணி வரைக்கும் வருவாங்கன்னு தெரியல. வருவாங்க, சீக்கிரம் வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரி, ஓகே ஐஷு. சரி, நீ போய் தண்ணி குடிச்சு போய் தூங்கு போ. ஆமா ஐஷு, அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அத நீ ஒட்டு கேட்டுட்டு வந்தியா? அட இல்ல, அந்த பக்கம் போன அப்ப கேட்டேன். அது பேரு ஒட்டு கேக்குறதாமா? ஏதோ அருணுங்கிற பையனை காதலிக்கிறியா? ஏய், இதெல்லாம் யாருப்பா உங்ககிட்ட சொன்னது? அதெல்லாம் போய் சும்மா ஒரு பேச்சுக்கு நாங்க விளையாண்டுட்டு இருந்தா. அப்படியெல்லாம் முழுசா கேட்காம எங்கேயும் போயிடக்கூடாதுமா. அதெல்லாம் அவங்க சும்மா பேசிட்டு இருந்தது. அவங்க கடைசியில பேசியிருப்பாங்க. பாதியில போயிட்டு பாதியிலேயே வந்து இப்படிதான். அங்கிட்டு போகும்போது இந்த விஷயத்த மட்டும் தான் கேட்டேன், அதனாலதான் கேக்குறேன். நான் ஒட்டதான் கேட்கல, அங்கிட்டு நடந்து போகும்போது கேட்டேன், அவ்வளவுதான். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்க. நானா தப்பா நினைச்சுக்குவேன், அது உண்மை. நீ அங்கிட்டு போகும்போது கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும்.
சரி விடு விடு, நீ கிளம்பு. தண்ணி குடிக்கும் போது பார்த்து போமா, பேகி என்ற போது. என்ன பேசுற? சும்மா உன்னை பார்த்து பேய் பயந்து ஓடும். இருந்தாலும் இந்த பேய் பாவம் அல்லவா, அதுக்காக தான் சொன்ன, நீ கிளம்பு. அப்புறம் கண்ணு தெரியாம நடந்து போயிடாத, கீழே பார்த்து நடந்து போ. அப்படியே சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேனே. யார் கூட சாப்பிட்டே நீ? அது எல்லாத்து கூடயும் உட்காந்துதான் சாப்பிட்டேன், நீ கூட இப்ப வரலையே. நானும் அங்கதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், நீ பார்க்கவே இல்லையே. நீ முதல்ல சாப்பிடவே இல்லையம்மா. அப்பா என்ன கண்டுபிடிப்பு? இல்ல குரு வரட்டும் சாப்பிட்டுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பிரியா, போய் சாப்பிட போ. அவ போய் சாப்பிடுவா, நான் சாப்பிட வைக்கிறேன். சரி சுப்ரியா, நான் வரேன். போயிட்டு வா. அப்புறம் போய் நேரத்துக்கு சாப்பிட போ. குருமாமா வரதுக்கு எப்படி லேட் தான் ஆகும்னு நினைக்கிறேன். இல்ல கால் பண்ணா நான் போய் சாப்பிட்டு தூங்க போயிருவேன். நான் கால் பண்ணல, அதுக்காக தான். சரி பிரியா, நான் வரேன். போ போ போ. பிரியா, நீ கில்லடி, அட கிள்ளி தொல்லடி. ஏண்டி பைத்திய மாதிரி பண்ற? உன் மேல அக்கறையை கட்டின பாக்கலையா நீ? அதுக்கேண்டி கிள்ளு கிள்ளுன்னு? கனவா நிஜமான்னு பாக்க போய் டைமுக்கு சாப்பிடுன்னு சொன்னாடி அவ. அக்கறடி உன் மேல. அதான் கனவா என்னன்னு பாக்குறதுக்காக கிள்ள சொல்றேன். சேச்சே, அது ஒரிஜினல் தான். அப்படி கனவா இருந்தா உன் கனவுல அருண் மட்டும் தானே வருவாங்க. மைனாவா வரப்போற அருண் வந்தா ஒரு நியாயம் இருக்கு. கிறுக்கி, நான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன், நீ ஏன் அருண் அருண்னு சொல்ற? அப்புறம் கனவான்னு பார்க்க சொன்னா உன் கனவுல அருண் மட்டும் தானே வருவாரு. நாங்கெல்லாம் வருவோமா? கொஞ்சமா சரிவு இருக்கா? நாங்கெல்லாம் வந்துட்டு மறுவேளை பார்க்க வேண்டியதா அந்த கனவுல. கண்டிப்பா வாய்ப்பு இல்லப்பா, அதனாலதான் சொன்னேன்டி. ஐயோ, உன்னெல்லாம் ஏதோ வச்சு அடிக்கிறதுனே தெரியல. இப்படியே நீ வேணும்னே பண்ணிட்டு உனக்கு இருக்கடி ஒரு நாள். அப்புறம் எனக்கு கல்யாணம் அனுப்போ நீ இப்படிதானே பேசிட்டு இருந்த. அதெல்லாம் சின்ன குழந்தை அப்படிதான் பேசுவா, நீ காது கொடுத்து கேட்கணும். இப்ப நீ பெரிய குழந்தை, நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். அடுத்தவங்க கல்யாணத்துல கிண்டல் பண்ணா உனக்கும் அது திருப்பி வரும்னு தெரியாம போயிடுச்சு பாத்தியா? உன் வேலை இடமா அதை பாருப்பா. உன் கூட வந்து உட்கார்ந்தடி, என்ன சிரிப்பாடி. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து செருப்பு போடாம உட்காந்துட்டனே. வெளியில இருக்கு, போய் எடுத்துட்டு வரது கொஞ்சம் கஷ்டமேடி. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு காலையில அடிச்சுக்காவோ. என் கண்ணு முன்னாடி உட்காந்தடி, அப்பதான் எனக்கு தெரியும் எப்படா நான் செருப்பால் அடி வாங்கவே இருந்த போல. இல்ல மேடம் சொல்லிட்டீங்க, மேடம் சொன்ன பேச்ச நான் என்னைக்காவது தட்டி இருக்கேனா? அப்படியே கிழிச்சது கிடையாது, ஏதாவது சொல்லிட வேண்டி. செய்யறதெல்லாம் செய்யறது, அப்புறம் வாயா. இப்பயாச்சும் போய் தூங்கலாண்டி, தூக்கமா வருது. இரு, குரு கால் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கலாம். அது இல்லாம எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுடி. ஏன் புருஷன் வந்தா உனக்கு தூக்கம் வருமா? ஆமா போ. இப்படி ஓப்பனா சொல்லிட்ட. நீ கேட்ட, நான் எதை சொன்னாலும் நீ பொய்யும் தான் சொல்ல போற. அதுக்குதான் ஆமானே சொல்லிட்டு போயிட்டேன். சீ போ. சும்மா ஒரு வார்த்தைக்காவது நீ சொல்றாங்க. எனக்கு வேற வேலை இல்ல பாரு. நான் வேணா தாலாட்டு படி உன்னை தூங்க வைக்கட்டுமா? தாயே, தேவையே இல்ல. நீ பாடுனா உலகமே அழிஞ்சு போயிடும். என்னோட பாட்டோட என்னோட வாய்ஸ பத்தி உனக்கு தெரியலடி. என் வாய்ஸ் என்ன, என் வாய்ஸ் அத்தனை பேரும் கேட்டாங்கன்னு என் பின்னாடி வந்து கியூல நின்னு என்கிட்ட சைன் வாங்குவாங்க. சைன் வாங்குவாங்களா? இல்ல போதும் போதும், நிறுத்தமா நிறுத்து. நீ எதுவும் பேச வேணாம். இல்லடி கேக்குறேன், நீ எதுவும் கேட்க தேவையில்லடி. என்ன வச்சு செய்யணும்னா உன் வாய் கிளிக்கிலேன்னு வந்துருமே. உனக்கு பசிக்குதா போய் சாப்பிட்டு தொலைடி. அதாண்டி குரு கால் பண்ணிடட்டும், நீ போய் தூங்கு வேணா போ. நான் பாத்துக்கிறேன், இதுக்கு மேல நான் தனியா இருந்துக்குவேன். ஐயோ, நீ போய் சாப்பிட்டு போய் தூங்கு. குரு மாமாலாம் கரெக்டா வீட்டுக்கு வந்துருவாரு, நீ போய் தூங்கு. இல்லடி கால் பண்ணிடட்டும், நான் சாப்பிட்டு போய் தூங்குறேன். நீ எதுக்கு முழிச்சிட்டு இருக்க? நீ போய் தூங்கு போ. போகும்போது பாத்திரம் எடுத்து போய் ஷாயோட பொம்மைலாம் கீழே கிடக்கு. ஏன் அப்ப நீ வரலையா? நீ குரு கால் பண்ணிடட்டும், நான் பாத்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கிக்கிறேன். என்னடி போடி, நீ போ, நீ போய் தூங்கு போ. என் கூட சேர்ந்து நீயும் முடிச்சிட்டு இருக்க, நீ போய் தூங்கு. அப்பவே தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ போய் தூங்கு. நான் சாப்பிடறதுக்கு எப்படியே 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நீ சும்மா உட்காந்துட்டு இருக்கணும். அதனால நீ போய் தூங்கு போ. சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் போய் தூங்குறேன். சரி ஓகே, நீ போய் சாப்பிட்டு எடுத்து வச்சுட்டு போன் வைப்ரேட் ஆகுது பாரு. குரு தான் கால் நினைக்கிறேன். ஹலோ குரு, சொல்லுங்க குரு. பிரியா. சொல்லுங்க குரு. இல்லடா, நான் கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகும், நீ போய் தூங்கு போ. எவ்வளவு நேரம் குரு ஆகும்? ஒரு 12 மணி ஆகும்னு நினைக்கிறேன் பிரியா. அவ்வளவு நேரம் ஆகுமா குரு? ஆமா பிரியா, நீ போய் தூங்கு போ. நீ முழிச்சிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் கால் பண்ணி சொன்னேன். சரி ஓகே குரு, நீங்க பாத்து வாங்க. அதான் உனக்கு கால் பண்ணி சொல்லிடலாம்னு சொன்னேன், நீ போய் தூங்கு. சரி ஓகே குரு, அப்ப நான் போய் தூங்குறேன். ஓகேடா, பாத்து வாங்க குரு. ஓகே. அப்பா கால் பண்ணி சொல்லிட்டாங்களே 12 மணி ஆகுமா? 12 மணி வரைக்கும் நீ சாப்பிடாம இருக்காத, நீ போய் சாப்பிட்டு போய் தூங்கு. சரி. குரு சாப்பிட்டுருப்பானா? வேலை பார்த்தா சாப்பிடவே மாட்டான். எப்படி அப்புறம் நான் போய் தூங்குறது? குரு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 12 மணி தானே, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சாப்பிடாம. அவன் வந்தா அவன் கூட சேர்ந்து சாப்பிடலாம். அப்புறம் நான் சாப்பிட்டேன்றான். நான் சாப்பிடலன்னு சொன்னாதான் அவனும் சாப்பிடுவான். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண. இல்லைன்னா அவன் சாப்பிட்டேன்னு போய் சொல்லிட்டு இருப்பான். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மணி 10 தான் ஆகுது, இன்னும் 2 மணி நேரம் வெயிட் பண்ணணுமே. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐஷுவும் போய் தூங்க போயிட்டான். அவ கொஞ்ச நேரம் இருந்தா கூட பேசிட்டு இருக்கலாம். அவளும் அவ அப்பையில இருந்து தூக்கம் வருதுன்னு சொன்னா. எனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணா. இதுக்கு மேல வெயிட் பண்ணா இங்கே தூங்கினாலும் தூங்கிருப்பா. விளையாடுறதோட சரி, எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் இந்த ஷாய் குட்டிக்கு இன்னும் வரல. இங்க பாரு, அப்படி அப்படியே போட்டு வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். விளையாட்டு அப்படி அப்படியே போட்டு வச்சுட்டு போயிரு. யாரு காலையாவது குத்துச்சுன்னா என்ன பண்றது? நம்ம எந்திரிச்சு போகும்போது எடுத்து வச்சுட்டு போவோம். இல்லைன்னா அப்பா அம்மா யாராவது நடந்தாங்க குத்திரும். அவ்வளோ நேரம் இப்ப என்ன பண்றது? அவ்வளோ நேரம் வெயிட் பண்ற மாதிரியே இருக்குமே. ஐயோ, இன்னும் 1 மணி நேரம்னா பரவாயில்ல, இன்னும் 2 மணி நேரம் வெயிட் பண்ண. அதுவும் தனியே இந்த ஹால். பேசாம ரூம்ல போய் உட்காருவோமா? அப்ப குரு கதவு தட்டினா கேட்காதே. சரி இங்கே உட்காரும். ஆனா
ஆனா சும்மா உட்கார்றதுக்கு போர் அடிக்குது. பேசாம புக் படிப்போமா? ஆமா கரெக்ட் ஐடியா. புக் எடுத்துட்டு வந்து புக் படிப்போம். என்ன மணி ஒன்னாயிடுச்சு, இன்னும் குருவை காணோம். காலும் போக மாட்டேங்குது, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஏதாவது ஆயிருக்குமா குருவுக்கு? ஆபீஸ்ல வேற இவ்வளோ நேரம் இருக்காங்க. 12 மணிக்கு வந்துருவேன்னு சொன்னா வந்திருப்பாங்களே, இன்னும் காணோம். ஒருவேளை குருவுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? ஐயோ மனசுல ஒரு மாதிரி இருக்கே. 12 மணி ஆச்சுன்னா வந்திருப்பாரு வீட்டுக்கு. ஆனா மணி ஒன்னாயிடுச்சு, இன்னும் வரல. ஐயோ எங்க வருவாரா வரமாட்டாரா? இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னுமா வர மாட்டேங்கிறாரு. என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்துக்கு கண்கள் இரண்டு, முத்தத்துக்கு இதழ்கள் இரண்டு, காதலுக்கு நெஞ்சம் இரண்டு, இப்போது ஒன்றுங்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது இதுவரை சொன்ன வெளியே. இரவா பகலா குளிரா வெயிலா நம்மை ஒன்றும் ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆனா இன்னும் காணோம். என்ன ஆளையே காணோம். எவ்வளவு நேரம் தான் ஆகும்? நம்மளும் 2 மணி நேரமா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்த பாட்டை தான் காணோம். ஏதாவது ஆயிருக்குமா குரு? ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கே. ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. இப்ப என்ன பண்றது? பேசாம நம்மளே ஆபீஸ் போய் பாப்போமா? நான் இந்நேரத்துல எப்படி போறது? ஸ்கூட்டி வெளியில வெயிட் பண்ணுது, எடுத்துட்டு போலாமா? ஐஷு கிட்ட சொல்லிட்டு போலாமா? சொன்னா அவ விட மாட்டா. போய் அஜித் அண்ணா கிட்ட சொல்லுவா. அதனால என்ன பண்றது? பேசாம சொல்லாம நம்மளே ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிருவோமா? எனக்கு என்னமோ ஸ்கூட்டி எடுத்துட்டு போறது நல்லதுன்னு தோணுது. குரு இன்னும் காணாதனால போறதுதான் நல்லது. ஆபீஸ்லயே நம்மளே போய் பார்த்துட்டு வந்தோம். ஆனா சொல்லாம போனா யாராவது திட்டாங்கன்னா அதெல்லாம் தெரியாம பார்த்து. குரு இன்னும் வரல, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா அவ்வளவுதான். போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதனால நம்மளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். குருதான் வந்துட்டாருன்னு குரு என்ன நீ இன்னும் தூங்கலையா? ஆமா, நீ ஏன் போன் எடுக்கல? போன் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? போன் சார்ஜ் இல்லாம அப்பவே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நான் உன்னை போய் தூங்கதானே சொன்னேன். இல்லடா, நீ வரணும்ல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ வந்தா யாருக்கு கதவு திறந்து விடுவா? அதனால தான். இவ்வளவு நேரம் எங்க இருந்த நீ? இங்கதான் ஹால்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். எனக்காக யாராச்சும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்களா? ஏன் அப்புறம் வெயிட் பண்ணாம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணாம இருக்க முடியுமா? எதுக்கு நீங்க வெயிட் பண்ணீங்க முதல்ல? 12 மணிக்கு வருவேன்னு சொன்னேன். நான் 1 மணி ஆயிடுச்சு. எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? என்னாச்சும் ஏதாச்சும்னு. லூசு, எனக்கு என்னடி ஆக போகுது? நான் ஆபீஸ்ல தானே இருந்தேன். இல்லடா, போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. அதே ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு இப்பதான் ஸ்கூட்டி எடுத்துட்டு வரலாம்னு பிளான் போட்டேன். அட லூசே, லூசு தரமா தான் ஏதாவது பண்ணுவியா? ஸ்கூட்டி எடுத்துட்டு யாராவது இந்நேரத்துல வெளியில போவாங்களா? அப்புறம் நீ இன்னும் வரல. அப்புறம் நான் என்ன பண்றது? எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருந்துச்சு, உனக்கு ஏதோ ஆயிருமோன்னு. அதனாலதான். எனக்கு என்னடியா ஆக போகுது? நானே ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளவுதானே. இவ்வளவு நேரம் உட்காந்து அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்தே ஆகணுமா? இதுல நீ வேலை பார்த்தா வேற சாப்பிட கூட மாட்டேன். சாப்பிட்டியா? இல்ல, இதுக்கு மேலதான் சாப்பிடணும். நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. இப்ப நான் எப்ப சாப்பிடுறது? அப்ப மேடமும் சாப்பிடல. இல்லடா, நீ ஒரு 10 மணிக்கு வந்துருவேன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் உட்காந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தேன். அதுக்குதான் கால் பண்ணி சொன்னலடி. நான் வெயிட் பண்ணா நீ என் கூட உட்காந்து சாப்பிடுவ, இல்லைன்னா நீ சாப்பிடாம வந்து தூங்கிடுவேன். அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அரை மணில அதான் 12 மணி ஆயிருச்சுல, அப்பயாவது சாப்பிட்டுருக்கலாம்ல. இப்ப 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. வெறியாட சாப்பிட எனக்கு பசிக்கு. இது சாப்பிட போ. ஏதாவது தேவையில்லாத வேலை பாக்குறதே உன்னோட வேலை இல்ல. நீ என்னடா தேவையில்லாத வேலைன்ட்ட? உனக்கு கஷ்டப்பட்டு உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திட்டாம அமைதியா நிக்கிறேனே சந்தோஷப்பட்டு. எனக்கு தெரியுது நீ திட்டலனா. எனக்காக இவ்ளோ நேரம் சாப்பிடாம வெயிட் பண்ணுவியா? சாப்பிட்டு போய் தூங்க வேண்டியதானே? எதுக்கு இவ்ளோ நேரம் தனியா உட்கார்ந்துட்டு இருந்திருக்க? தனியா தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். 10 மணி வரைக்கும் தனியா உட்கார்ல. ஐஷு கூட உட்கார்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் புக் எடுத்து புக் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். புக் படிச்சிட்டு இருந்தனால டைம் ஓடுனதே எனக்கு தெரியலடா. லூசுத்தனமான வேலை. இனிமே நான் வரலன்னா வர வேண்டிய கரெக்டா. அதுக்காக சாப்பிடாமலாம் ஒண்ணு வெயிட் பண்ண வேணாம். நீ மட்டும் இவ்ளோ நேரம் ஆச்சு. நீ சாப்பிட்டியா? வேலையை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேலையை பார்த்திருக்கலாம் தானே? நீ மட்டும் இவ்ளோ நேரம் இருப்ப. உனக்காக நான் வெயிட் பண்ண கூடாதா? உன்கிட்ட எல்லாம் பேச முடியும். வா மைனா. என்ன மாமா இவ்ளோ நேரம் ஆயிடுச்சா? ஆமா மைனா, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. ஆமா, நீ என்ன எந்திரிச்சு வந்திருக்க? இல்ல, கதவை சாத்துற சவுண்ட் கேட்டுச்சா, அதான் யார் என்னன்னு பார்க்க வந்தேன். அது இல்லாம இவ்ளோ நேரம் முழிச்சிட்டு தான் இருந்தா. இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பிரியா மூஞ்சில சிரிப்பே வந்திருக்கு. அது வரைக்கும் சுகமா தான் இருந்தா. இது வேற இவ நோட் பண்ணிட்டு இருந்திருக்கா. கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவா போல. என்னமா சொன்ன? உங்க வைஃபுக்கு நீங்க வர வரைக்கும் மூஞ்சில ஒரு சிரிப்பை காணும். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிரிப்பே வந்திருக்கு. இதுல எந்திரிச்சு வரும்போது பொம்மை இருந்திருக்கும் போலாங்க. காலை நல்லாவே குத்திருச்சு. அப்ப கூட நிக்காம அவ பாட்டுக்கு ஓடி வரா. ஐயோ, உங்களை பார்த்த உடனே தான் மாமா சிரிப்பு வந்துருக்கு. சரி மாமா, நீங்க பேசுங்க, நான் வர. கூட வேற யாரும் நினைச்சேன். நீங்க தான். ஓகே மாமா. சரி, அவ காலில கொஞ்சம் நல்லாவே குத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்துக்கோங்க. சரி மைனா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஐயோ, பைத்தியம் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கு. இப்ப இதுக்கு ஒரு பாடம் எடுப்பானே, அதையும் நான் தான் கேட்க. சரி பிரியா, நான் வரேன். வந்த வேலையை பார்த்துட்டு இல்லாம கிளம்பு. நல்லதுதானே பண்ண. இதுல என்ன தப்பு? குருமாமா வர வரைக்கும் சிரிக்கவே இல்லை. இப்பதானே சிரிச்சா, அதான் சொன்னேன். அம்மா இவ்வளவு நேரம் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, தூக்கம் வரல. கொஞ்ச நேரம் மாடியில நடந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கேன். ஓமா, பேய் மாதிரி உலகாம போய் தூங்கு. சரி மாமா, இவ இன்னும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். பாத்துக்கோங்க. ஓகே மைனா, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. நீயும் போய் டைமுக்கு தூங்கு போ. சரிம்மா. ஐயோ, ஆரம்பிச்சிருவானே. சரி குரு, சாப்பிட போலாமா? முதல்ல நின்னு கால்ல என்னாச்சு?
குரு பசிக்குது சாப்பிட போலாம் குரு. அதனாலதான் ஓடி வரும்போது காலை தூக்கிக்கிட்டே ஓடி வந்ததானே. அது ஒண்ணும் இல்ல, டால் பொம்மை அங்க இருந்துச்சு போல, அது குத்திடுச்சு அவ்வளவுதான். காலை நீட்டு வலிக்க போ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல குரு, வா சாப்பிட போலாம். அங்க இருந்து ஓடி வரும்போது காலை தூக்கிட்டு தானே ஓடி வந்த, காட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல குரு, நம்ம போலாம். சரி போலாம். ஆ என்ன அது ஒண்ணும் இல்ல, காலை அழுத்தி வச்சு நடக்கும்போது கால் வலிக்குது குரு. பின்ன குத்துனா இப்படிதான், எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வர? இல்ல நீங்க வந்தீங்களா, அதனால தான் ஃபாஸ்டா ஓடி வந்தேன். லூசுத்தனமான வேலைதான் ஏதாவது பார்க்க வேண்டியது. இப்ப எதுக்கு திட்டிட்டு இருக்கே, சும்மா தானே வந்த விடு. இப்ப பாரு கால்ல வேற குத்திடுச்சுங்க. ஏற்கனவே அந்த கால்ல தான் கிளாஸ் குத்தி ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு, இதுல இதுக்கு வேலையா? ஐயோ அப்பா சாமி விடு, நான் நடந்துக்கிறேன். போய் சாப்பிடலாம், எனக்கு பசிக்குது. அதுக்குதான் 10 மணிக்கே கால் பண்ண, நீ போய் தூங்குன்னு சாப்பிட்டு. என் பேச்சை எதுவும் கேக்குறது கிடையாது, நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறது? ஐயோ திட்டிக்கிட்டே இருக்காது குரு. அப்பா சாமி முடியல, போலாமா? போலாவா? குரு குரு என்ன பண்ற? பின்ன கால் ரொம்ப வலிக்குதுங்கிறியே, உனக்கு இந்த கால்ல தான் கண்டமே வா. கால்ல குத்தி கிழிக்கிறதும் கால் செம்மையா வலிக்கிறதும் என்ன இது? அது தெரியலடா, பொம்மை இருக்கிறத பார்க்காம நடந்தது என்னோட தப்பு தானே. பொம்மை இருக்குன்னு அங்க தெரியும், டக்குன்னு நான் பாக்கணும்னு ஓடி வந்தனாலதான் மறந்துட்டேன். என்னையே பாக்கணும்னு ஓடி வந்த? அடிச்சு கொல்றதுக்கு. ஆமா, நான் வர வரைக்கும் மூஞ்சில சிரிப்பு இல்லையா? என்ன பார்த்த உடனே சிரிப்பா? என்ன காரணம்? அவ ஏதோ தூக்கத்துல சொல்லிட்டு போற, எனக்கு போய் உன்னை பார்த்த உடனே சிரிப்பு வருமா? உன்னை பார்த்த உடனே கோபம் வேணா வருமே தவிர சிரிப்பு வரவே வராது. அப்போ நான் காணோன்னு நீ கவலைப்படல. கவலை வேற சிரிப்பு வேற. அப்போ கவலையிலயும் சிரிச்சுக்கிட்டு இருந்த நீ. ஏய் இல்லடா, நான் போய் சிரிப்பேன் உனக்கு காணுமேன்னு கொஞ்சம் பயந்துட்டேன். அதுக்காக ஸ்கூட்டி எடுத்துட்டு போய் அவனை கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன் தெரியுமா. என்ன பத்தி இப்படி சொல்லிட்டீ? கார்ல எனக்கு வர தெரியாதா? இல்ல லேட் ஆயிடுச்சுல, உனக்கு ஏதோ ஆயிருக்குமா, இல்ல கால் வலியா தலைவலியான்னு தெரியல, அதுக்காக தான் நானே வந்து பார்க்கலாம்னு நினைச்சேன். சமாளியா நான் கடைசி வரைக்கும் சொல்லிடாது சரியா? ஏதோ கடைசி வரைக்கும் சொல்லிடாத. அதான் என்ன பார்த்த உடனே சிரிச்சது. ஏய் நீ வேற பைத்தியம் மாதிரி யோசிச்சனா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை பார்த்த உடனே ஒரு நிம்மதி, அவ்வளவுதான். அது சிரிப்புன்னு தான் சொல்ல முடியாது. ஏன் என்ன உன் மனசு தேடுது? நீ போய் சாப்பிட்டு தூங்கி இருக்கலாம்ல. ஏன்னா நீ என் புருஷன். அத நீ சொல்றியா? நீ தானே சொன்ன நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லன்னு. ஹலோ சார், நமக்குள்ள எதுவும் இல்லன்னு தான் சொன்னேன். புருஷ பொண்டாட்டி இருக்கு சரியா? இது என்ன பைத்தியத்தனமான லாஜிக்? பைத்தியத்தனமான லாஜிக்காவே இருக்கட்டும்பா, எனக்கு அது பிரச்சனை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் உன் மேல கோவம் இருக்குதான். நீ பண்ண வேலை அப்படி சரியா? ஈஸியால அந்த கோவம் போயிடாது. இந்த வீட்டுக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஓ, இந்த வீட்டுக்காக என்ன நீ ஹஸ்பண்டா ஏத்திருக்கா தானே? இல்லையே. ஓ, அப்ப எனக்காக ஏன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க? நீ போய் தூங்கி இருக்கலாம்ல. இப்பதானே சொன்ன நீ என்னோட ஹஸ்பண்ட்ரா. இப்பதான் இந்த வீட்டுக்காக ஏத்துக்கலன்னு. ஆமா, இந்த வீட்டுக்காக ஏத்துக்கல, உனக்காக ஏத்துக்கிட்டேன். நான் தெளிவா தான் இருக்கேன், நீ தெளிவா இருக்கியா? என்னையே கன்ஃபியூஷன் பண்ற. இல்ல கன்ஃபியூஷன்லாம் பண்ணல, உண்மையே சொன்னேன். இந்த வீட்டுக்காக நான் ஏத்துக்கல, உனக்காக எனக்காக நான் ஏத்துக்கிட்டேன். நீ என்னோட ஹஸ்பண்ட், அது யாரு சொன்னாலும் சொல்லலனாலும். புரிஞ்சுச்சா சார்? மக்கு மண்டைக்கு கொஞ்சமாச்சு ஏறிச்சா? ஏறிச்சுமா ஏறிச்சு. நானே தான் நீ ஹஸ்பண்ட் இல்லன்னு சொன்னேன், நானே தான் இப்ப நீ என் புருஷன்ற. அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோ. இப்ப நீ எதுக்கு என்ன தூக்கிட்டு நின்னுட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் எதுக்காக உன்னை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. உன்னை பார்த்தபோது நீ என்ன திட்டுவ, நான் உன்னை திட்டுவேன். ஆனா இப்ப எதுக்கு உன்னை எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு எனக்கு தெரியாது. உனக்கு ஒரு சின்ன அடிப்பட்டாலும் எனக்கு துடிக்குது. ஓஹோ எஸ் சார். ஏன்னா நீ என்னோட பொண்டாட்டி. ஓஹோ அப்படியா சார்? ஓகே ஓகே சார், எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. போலாமா? போலாம் போலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது, உனக்காக தான் நான் இவ்வளவு நேரம் சாப்பிடாம கூட இருந்தேன் தெரியுமா? நீ என்ன இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? உனக்கு என்னவா? உனக்கே தெரியும், ஷாய் ஹரி இவங்க 2 பேரும் இல்லைன்னா தூங்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்கள நான் சீக்கிரமா அனுப்பிச்சு விட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். அது எனக்கும் தெரியும், அண்ணனும் அண்ணியும் இல்லைன்னா அவங்க 2 பேரும் தூங்க மாட்டாங்கன்னு. எந்த ஒர்க்கா இருந்தாலும் வீட்ல வந்து கம்ப்யூட்டர்ல பாத்துக்கலாம்ல. இதுக்குடா ஆபீஸ்ல இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு ஏண்டா? நம்ம ஆபீஸ்மா நம்ம தான் பாத்துக்கணும். ஓகே தான், நம்ம ஆபீஸ் நம்ம தான் பாத்துக்கணும். இருந்தாலும் சாருக்கு கொஞ்சமாச்சும் தூக்கமும் இருக்கும். ஆபீஸ்லயே முழுங்கிட்டு இருந்தா வீட்ல வந்து தூங்குறது, வீட்ல எல்லாத்துக்கிட்டையும் எப்படி பேசுறது? அதெல்லாம் பாத்துக்கலாம், அதை கரெக்டா நான் மெயின்டைன் பண்ணுவேன். பண்ணா சரிதான்ப்பா. வீட்லயே எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு சந்தோஷமா இருந்தா எனக்கு ஓகே தான். அப்படி சந்தோஷமா பேசல அப்படி உன்னால இருக்க முடியாது. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் குரு. என்னை பத்தி எல்லாமே எல்லாமே தெரியும் குரு. அவ்வளோ ஈஸியால நீ இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட மாட்டேன். இந்த குடும்பத்துக்கிட்ட பேசாமலே நீ இருக்க மாட்டேன். வேலைன்னு சொல்லிட்டு உன்னோட ஹெல்த்தை நீ பாத்துக்காம போற. நீயும் புருஷன் சொல்லிட்டு உன்னோட ஹெல்த்தை பார்க்காம இருக்க. நான் சொன்னதை ரிப்பீட்டே சொல்லாத குரு, அப்புறம் கடுப்பானாலும் ஆயிருவேன் குரு. ஓகேமா ஓகே சொல்லல. எனக்காக ஐஷு 10 மணி வரைக்கும் தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவதான் 9 மணி ஆனாலும் தூங்கிடுவா. ஆமா தூங்கிடுவா. நான் தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அவகிட்ட சொன்னேன், அதனால இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, உனக்காக அவ வெயிட் பண்ணிட்டு இருந்தா தானே? அதேதான் குரு, நீ சீக்கிரமா வந்திருந்தா நாங்க 2 பேரும் சீக்கிரமா தூங்கிருப்போம். நீ லேட் ஆக்குறனால தான் நாங்களும் லேட் ஆயிட்டோம். சரி ஓகே, எனக்காக நீ இவ்ளோ செய்யற. உன்னை எனக்கு எப்படி அவ்வளோ பிடிச்சிச்சுன்னு எனக்கு தெரியல. உன்னை விட்டு போக கூடாதுன்னு கடைசி வரைக்கும் தோணுது. தீ போன்ற உந்தன் மூச்சோடு உந்தன் தோல் சேரு உற்சவம் போது சஜம் சம் சஜம் சம் செய்யை கோது
நான் வேர் வேறாய் அடவேத்தேனே ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே பெண்ணே நீ பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன் என் ஆசைதான் உன் இறுக்கத்திலே என் ஆயுள் வரை உன் அரைப்பினிலே வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சி